Hi guys, 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒன் பை ஒன்னா 2 மார்க்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரைஸ் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதுல டெஃபினேஷன், ஸ்டேட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் யூசஸ் கொஸ்டின், ரீசன், ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் கீட்டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டோன் தான். C3H6O. இதை ஒண்ணு அசிட்டோன் சொல்லலாம், இல்ல ப்ரோபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. கார்பன் டபுள் பாண்ட் O, ரெண்டு பக்கமும் CH3 குரூப் போட்டோம்னா முடிஞ்சு. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன், கிளாஸ் வித் ஃபாலோயிங் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அண்ட் கிவ் தியர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேவா? இதுல ப்ரோபைனோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா CH3 முடிஞ்சா. பென்சினுக்கு பாருங்க, இந்த ரிங்கை மட்டும் போட்டாவே போதும். அதே மாதிரி சைக்ளோபியூட்டனுக்கும் இந்த ரிங் போட்டா போதும். ஃபியூரினுக்கு இந்த ஃபியூரின் ஸ்ட்ரக்சரிங் இருக்கு பாத்தீங்களா, இதை போட்டாவே போதும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா செயின் காம்பவுண்ட். இது எல்லாமே சைக்ளிக் காம்பவுண்ட். ஓப்பன் செயின் காம்பவுண்டாகவும் இருக்கலாம், சைக்ளிக் காம்பவுண்டாகவும் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் தான். ஸோ அவ்வளவுதான் கிளாசிபிகேஷன். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின், ஹவு இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்போர்ட் ஃப்ரம் எத்தனால். எத்தனால் இருந்து எத்தனாயிக் ஆசிட் வந்து எப்படி ப்ரிப்போர் பண்றாங்க? எத்தனாயிக் ஆசிட் கேன் பி ப்ரிப்போர்ட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால். எத்தனால் வந்து ஆக்சிடேஷன் பண்ண போறோம். ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு எத்தனாயிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. எத்தனால இது ஆக்சிடேஷன் பண்ண போறாங்க. எப்போ அந்த இடத்துல அல்கலி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் OH மைனஸ் அயான் குரூப்பும் இருக்கும்போது நம்ம வந்து ஆக்சிடேஷன் பண்ணோம்னா நமக்கு எத்தனாயிக் ஆசிட் வந்து கிடைச்சிடும். இந்த ரியாக்ஷன் படிச்சா போதும், தியரி நாமளே எழுதலாம், ரியாக்ஷன் மட்டும் எழுதினாவே போதும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல். ஒரு ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல்னாவே அதுக்கு என்னன்னா காப்பர் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட்ஸ் கம்பைன்ஸ் வித் O2 அட் லெஸ் than 1370 கெல்வின். ஸோ 1730 கெல்வின் கம்மியான டெம்பரேச்சர் வந்து ஆக்சிடைஸ் பண்ண போறாங்க. அப்ப என்ன நடக்குது இங்க பாருங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா காப்பரும் ஆக்சிஜன் சேர்ந்து காப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு மாறிடுது. ஸோ நமக்கு பி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து வருது. அப்ப பிங்கிற காம்பவுண்ட் எனக்குன்னா காப்பர் 2 ஆக்சைடு, ஏங்கிறது வந்து காப்பர். பிளாக் கலர்டு காம்பவுண்ட் அதான் டெம்பரேச்சர் கிரேட்டர் தன் 1370 கெல்வின். 1372 டெம்பரேச்சருக்கு அதிகமா ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த காப்பர் ஆக்சிஜனோட சேர்ந்து CO2O காப்பர் 1 ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைச்சிருது. அதுதான் இங்கேயும் நம்ம கொடுத்துருவோம். அப்படி இருந்துச்சுன்னா ஏபிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி தான். ஏங்கிறது காப்பர், பிங்கிறது காப்பர் 2 ஆக்சைடு, சிங்கிறது காப்பர் 1 ஆக்சைடு. முடிஞ்சா? ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஏ இஸ் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல். இதுல ஏங்கிற ஒரு காம்பவுண்ட், அது வந்து என்னன்னா சில்வரி ஒயிட் மெட்டல் தாங்க. அப்ப அது அலுமினியம். பாருங்க, ரெட் இஸ் ப்ரௌன்னா காப்பர், சில்வரி ஒயிட் மெட்டல்னா அலுமினியம். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நம்ம ஏவாச்சும் எழுதலாம் இல்லையா, அதுக்காக தான். இதுல ஏ ஓட்டோட கம்பைன் ஆகுதான். கம்பைன் ஆயிட்டு பிங்கிறது ஃபார்ம் பண்ணுதான். எப்பன்னா 800 டிகிரி செல்சியஸ்ல. அதை பாருங்க, ஏ ஓட்டோட கம்பைன் ஆயிட்டு 800 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது இந்த அலுமினியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து Al2O3 அலுமினியம் ஆக்சைடா மாறிடும். The alloy of A is used in making the aircraft. இதோட அலாய் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து யூஸ் ஆகுதுன்ட்டாங்க. அப்ப ஏர்கிராஃப்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த அலாய் வந்து என்னன்னா டியூராலுமின். என்னது? டியூராலுமின். இப்ப ஏ பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறது அலுமினியம், பிங்கிறது அலுமினியம் ஆக்சைடு. அந்த அலாய் ஏர்கிராஃப்டா மேக் பண்ணக்கூடிய அலாய் வந்து என்னன்னா டியூராலுமின். ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் ரஸ்ட். அதோட கெமிக்கல், அதோட ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் என்ன? ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆசிட். ரஸ்ட்ங்கிறது என்னன்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆசிட். அதான் Fe2O3XH2 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இட் இஸ் ஃபார்ம்டு when iron is exposed to moisture. இது வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடிய காத்தோட வினைபுரியும் போதுதான் ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்ப இதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்க. ஒரு ஃபெரஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது. எப்பன்னா X நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது அப்படி ரியாக்ட் ஆனிச்சுன்னா இந்த Feயும் O2 சேர்ந்து Fe2O3 மாறிடும். அண்ட் வாட்டர் வந்து இதில் அட்டாச் ஆயிடும். ஓகேவா? 7 கொஸ்டின் முடிச்சுட்டோம்னா அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. மெட்டல் ஏ பிலாங்ஸ் டு பீரியட் 3 அண்ட் குரூப் 4. அதாவது தேர்டு பீரியட்ல 13th குரூப்ல இருக்கக்கூடிய எனக்கு ஒரு எலமெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருக்கும். ஏ இன் ரெட் ஹாட் கண்டிஷன். அந்த ஏங்கிறத நல்லா பழுக்க காய்ச்ச போறோம். சிம்பிளா சொல்லுங்க, 13th குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்னா எனக்கு அதோட அட்டாமிக் நம்பர் என்ன வரும்னா, சரி ஓகே,
அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஓகேங்களா? இந்த அலுமினியம், ஓகே, அலுமினியம் A in a red hot condition reacts with the steam to form B. இப்ப இந்த A வந்து நல்லா பழுக்க காய்ச்ச போறோம். அப்படி பழுக்க காய்ச்சும் போது அது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா B அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட கொடுக்குது. ஸோ அதான் பாருங்க, A ஸ்டீம் அப்படின்னா வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து அதுல கொடுக்க போறாங்க. இப்படி ஹாட் வாட்டர் கொடுக்கும்போது அலுமினியம் ஆக்சிஜன் சேர்ந்து Al2O3 மாறிட்டு H2 வந்து கேஸா வெளியில அனுப்பிச்சிட்டோம். அப்போ Bங்கிறது வந்து எனக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு. முடிஞ்சா? ஓகே. ஏ வித் ஸ்ட்ராங் அல்கலி ஃபார்ம் சி. ஏங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான அல்கலியோட ரியாக்ட் ஆகும்போது, அல்கலினாவே NaOH பிளஸ் அண்ட் வாட்டர், இந்த வாட்டர் ரெண்டும் சேர்ந்து அலுமினியமோட ரியாக்ட் ஆகும்போது NaAlO2 சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுது. அவ்வளவுதான், ஏபிசி இருக்காங்க. ஏபிசி நம்ம இங்க எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? சரி, அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டா வாட்டர் மாலிகுல். இது வந்து ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்ல, இது ஹீட் பண்ணோம்னா வாட்டர் மட்டும் தனியா கொடுத்துரும். இந்த ரியாக்ஷன்ல வாட்டர் மட்டும் தனியா பிரிச்சு போட்டீங்கன்னா முடிஞ்சு. அகைன் கூல் பண்ணோம்னா இந்த வாட்டர் இதோட ஆட் ஆகிட்டு இங்கே கிடைச்சிரும். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோட சாலிபிலிட்டியும் கொடுத்து நமக்கு ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, 9th கொஸ்டின். ஏஎஸ்ஏ ப்ளூ கலர்டு கிறிஸ்டலைன் சாலிட். நல்லா பாருங்க, ரெட் கலர் மெட்டல் அப்படின்னா காப்பர், சில்வரி ஒயிட் கலர் மெட்டல்னா இது அலுமினியம். இப்போ ப்ளூ கலர்டு கிறிஸ்டலைன் சால்ட் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணும்போது இதோட ப்ளூ கலர் வந்து லாஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, காப்பர் சல்ஃபேட் 5H2 பென்டாஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம். இது ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ணிடும். அப்ப கலரையும் லாஸ் பண்ணிடும். ஓகேவா? when water added B is back to A. இதோட நம்ம இந்த வாட்டர் இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டர் சேர்ந்து மறுபடியும் ஏவாவே வந்துடும். அப்ப அந்த ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன? ஏங்கிறது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், பிங்கிறது ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். தண்ணி இல்ல இல்லையா, அதனால ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த 10th கொஸ்டின். A solid compound A decomposes on heating into B and a gas C. ஓகே, ஒரு சாலிட் காம்பவுண்ட் ஏவை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது B ஆகும், C அப்படிங்கிற ஒரு கேஸாவும் வெளியில போயிடும். ஆன் பாசிங் த கேஸ் சி த்ரூ வாட்டர் இட் பிகம்ஸ் அசிடிக். அந்த சிங்கிற கேஸை வாட்டர்ல போட்டோம்னா அது அசிடிக்கா மாறிடும். எந்த ஒரு கேஸை வாட்டர்ல போடும்போது அது அசிடிக் நேச்சரா கொடுக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான். அதான் பாருங்க, வாட்டரை கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணா H2CO3 ஒரு கார்பானிக் ஆசிடா மாறிடும். ஓகேவா? அப்ப சிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு கார்பானிக் ஆசிட். அப்ப பிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு CO2, சாரி சிங்கிறது CO2ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ அந்த ஏ அண்ட் பி என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ஓகே, அந்த ஏங்கிறது ஒரு சாலிட் காம்பவுண்ட். சாலிட் காம்பவுண்ட் அப்படிங்கிறப்போ இந்த கார்பன் CO2 இருக்கக்கூடிய ஒரு சாலிட் காம்பவுண்ட் எடுக்கணும். அதனாலதான் இங்க என்ன எடுத்துருக்கோம்னா கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்கோம். இந்த கால்சியம் கார்பனேட் வந்து நான் வந்து சோடியம் சாரி இந்த கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடாவும் CO2வாவும் பிரிஞ்சிடும். ஓகே, அப்ப ஏங்கிறது கால்சியம் கார்பனேட்டு, பிங்கிறது கால்சியம் ஆக்சைடு, சிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளவுதான். அடுத்து பயாலஜில இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் பாருங்க. ரைட் த ரியாக்ஷன் ஃபார் போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். 6 கார்பன் டை ஆக்சைடு 6 வாட்டர் மாலிகுல், இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் நடத்தும். ஓகேவா? அதான் பாருங்க, 6 கார்பன் டை ஆக்சைடு 6 வாட்டர் மாலிகுல் ரெண்டு சேர்ந்து சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இருக்கும் போது ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் பண்ணுது. ஓகேவா? அப்ப 6 கார்பன் டை ஆக்சைடா, அப்ப 6 கார்பன், இங்க ஒரு 6 ஆக்சிஜன் O2 மாலிகுலா வச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி இங்க ரியாக்ட் ஆகும்போது 6 ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இதுலயும் ஒரு 6 ஆக்சிஜன் இருக்கு, O2 மாலிகுல் இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சன்லைட்டோட ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குதா. சன்லைட் இருக்கும்போது இந்த 6 கார்பன், அதுக்கப்புறம் 6 இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, 6 இங்க ஒரு 2 12 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 12 ஹைட்ரஜன், 12 கார்பன் வந்து இது வேணா, கார்பன் வந்து 6, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இது ஒரு 6 ஆக்சிஜன். இங்க இருந்து ஒரு 6 ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து C6H12O6 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். பிளஸ் எக்ஸஸ் வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து எனக்கு தனியா வெளியில போயிடும். இதுதான் போட்டோசிந்தசிஸோட சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன். எனக்கு ஒரு கார்போஹைட்ரேட், அதாவது ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணும், அதுக்கு தேவையான ஒரு ஃபுட் மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன். ஓகேவா? சோ இந்த 11 ரியாக்ஷன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு 2 ரியாக்ஷன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 4 மார்க் வந்து நமக்கு இதுலயே கிடைச்சிரும்.
சம்டைம்ஸ் வந்து 4 மார்க்ல ஏதாவது ஒண்ணா கூட கேட்பாங்க. அதுக்காக தான். ஒரு 4ல இருந்து 6 மார்க் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இப்ப இந்த 11 ரியாக்ஷன் வந்து இப்பயே வந்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க படிங்க. ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் ஈஸியா மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாட் இஸ் டைப் மட்டும் தான் இருக்கு. அதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். செலக்டிவா நான் எடுத்து போடுறேன். நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம்.